ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் போட்டோனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். எனக்கு வந்து வேலையே கிடைக்காதனால வந்து எங்க அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரு வழி இல்ல. நம்ம வந்து உதவி கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. ஏன்னா, அவங்க உதவிய நம்ம கேட்டு பார்ப்போம். ஒரு லாஸ்ட் முயற்சி அதுதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, நான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாகிட்டயே நான் போயிட்டு சொல்லிட்டேன். இது மாரி உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கார்லப்பா, அவர்கிட்ட போயிட்டு கேட்டா, ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி குடுப்பாருப்பா. நம்ம ஊர்லயே வந்து 2, 3 பேருக்கு வேலை வாங்கி குடுத்துருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு கூட சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நம்ப நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரின்னு எனக்கு நைட்டு தூக்கமே வரல. ஏன்னா, அப்பா பாவம் அவர வந்து கஷ்டப்படுத்துறோம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் வந்து நம்ம வேலை இல்ல, ஒரு எதுவுமே ஒழுங்கா செட் ஆகல அப்படிங்கிறப்போ, அதுல வர ஒரு கஷ்டத்த விட, இது வந்து ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது வந்து ஒரு தவறில்ல அப்படின்னு தோணுச்சு. அதுவும் அவர் வந்து சொந்தக்காரர் கிடையாது. அப்பாவோட ஃப்ரெண்டு தான். ஒரு நண்பருங்கிறப்ப கண்டிப்பா ஏதாவது உதவி செய்வாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நானும் சரி பார்ப்போம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும். பார்த்துக்கலாம் நம்ப அப்படின்னு ஒரு மனநிலை வந்துச்சு. மறுநாள் காலையில நானும் அப்பாவும் ஒரு காலையில ஒரு 8 மணிக்கே கிளம்பி, அ அவர் இருக்கிற டவுன் வந்து ஒரு 1 மணி நேரம் ஆகும் நாங்க இருக்கிற இடத்துலேருந்து. கிளம்புனோம். கிளம்பி ஒரு 10 மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆயிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால அவர் வீடு வந்து தெரியல. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆளோட நம்பர் வாங்கிட்டு வந்தோம். அவர் தான் சொன்னாரு, "இந்த இடத்துக்கு போங்க. இங்கேருந்து போனீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஒரு 10 நிமிஷம் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. சரி அதெல்லாம் வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போனோம். அதே மாரியே அந்த இடத்துல கரெக்ட்டா அவங்க பேர் போட்டிருந்துச்சு. எங்களுக்கு ஒரு மாரி தயக்கமாவே இருந்துச்சு. அப்பாவோட ஒரு முகத்திலேயே தெரிஞ்சுச்சு. அதாவது வந்து வந்துட்டோம். இருந்தாலும் வந்து நம்ப இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இப்ப என்ன ஏன்னா நேத்து பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்குறவங்களே வந்து நம்மள வந்து யாரோ மாரி பார்க்குற ஒரு காலத்துல தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கு. அந்த மாரி ஒரு சூழல்ல, இவன பார்த்து கொஞ்சம் வருஷம் இருக்கும். இவன் என்ன அப்படிங்கிறது எங்க அப்பாவுக்கு அந்த குழப்பத்துல இருந்திருப்பாரு. அவர் ஆனா என்கிட்ட வந்து இது மாரி நான் குழப்பமா இருக்கிறத வந்து அவரு காட்டிக்கல வெளில. ஏன் அப்படின்னா, நம்ம பையன்ட்ட வந்து நம்ம மனசு கவலைப்பட்டா இன்னமும் அவனும் ஓரளவு மனசு ஓரளவு இதாயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து மனச வந்து தைரியப்படுத்திக்கிட்டாரு. சரி பார்ப்போம். என்ன நடக்குது என்னன்ட்டு பார்ப்போம். எதா இருந்தாலும் சமாளிப்போம். சமாளிக்கிறதுக்கு தானே நம்ம பொறந்திருக்கோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, சரிப்பா நீங்க இருங்க நான் போயிட்டு உள்ளார கேட்டு வரேன் அப்படின்னோனே, வாட்ச்மேன்லாம் இருந்தாங்க. நல்ல பெரிய வீடா இருந்துச்சு. அ அப்பதான் எங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான்லாம் உதவி பண்ணி தான்ப்பா இவன்லாம் வந்து படிச்சான். இப்ப இவங்கலாம் இவ்வளோ நல்ல நிலைமையில இருக்காங்க. நம்ம நிலைமைய பாரு உதவி கேட்குற மாரி இருக்கு. அப்படிதான் வந்து காலம் வந்து எல்லாரையும் வந்து மாத்துது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லிட்டு தான் சரிப்பா இங்க வந்து இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்தாலும் நடக்கும் பார்ப்போம். நான் போயிட்டு அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னோனே, அவர் அப்பதான் வெளியில வந்தாரு அந்த வாட்ச்மேன். அப்புறம் சொன்னேன் இது மாரி சார பார்க்கணும். வேற அவங்க ஊர்லேருந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேர வந்து சொன்னேன். இருங்க தம்பி இப்பதானே மணி 10 ஆகுது. அவர் வந்து ஒரு 10:30 மணிக்கு மேல தான் கீழ வருவாரு மாடியில இருப்பாரு. ஒரு 1/2 மணி நேரம் வேணா வெயிட் பண்ணுங்கப்பா இங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள வெளியில உட்கார வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் அவரும் வெளியில வந்தாரு. நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் போயிட்டு நான் போய் சார்ட்ட சொல்லிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன அவரு நம்மள ஹெல்ப் பண்ணுவாரா? என்ன சொல்வாரு? ஏதாச்சும் அவமானப்படுத்துற மாரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஒரு மாரி தயக்கத்திலேயே இருந்தாரு. நான் வந்து சரி அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா, எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். சரின்னு ஒரு வழியா அவர் கூப்பிட்டாரு உள்ளார வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. பரவால்ல, ஏதோ வர சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துச்சு. ஆ சரின்ட்டு நானும் வந்து உள்ளார போனோம் அப்பாவும். ஆ "வா எப்படி இருக்கிற?" என்னன்ட்டு அப்பா ரொம்ப ஒரு அன்பா வந்து பேசினாரு. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க நெனச்சது என்னன்னா, நம்மள வந்து கண்டுக்காத மாரி வந்து டீய குடுத்து அனுப்பிருவாங்க. அவ்வளவாலாம் பேச மாட்டாரு அப்படின்னு தான் அப்பாவும் நெனச்சுட்டு இருந்தாரு. ஆனா வந்து எங்கள பார்த்தோனே நல்ல முறையில வரவேற்று, எங்கள்ட்ட பேசினாரு. அது மாரி இருக்கிறவங்கலாம் யாரு 100ல ஒரு 10 பேர் கூட அது மாரி இருக்க மாட்டாங்க இப்போ உள்ள காலத்துல.
அப்படி இருக்கிறப்போ சரின்ட்டு நாங்களும் போயிட்டு நானும் அப்பாவும் வந்து உட்காந்துருந்தோம். உட்காந்ததுக்கப்புறம் பேசினாரு எங்கள்ட்ட. "என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன ஏதாச்சும் வீட்ல விசேஷமா?" அப்படின்னு கேட்டாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா" அப்படின்ட்டு எங்க அப்பா சொன்னாரு. "எதா இருந்தாலும் நமக்குள்ள என்னடா நீ சொல்லு. என்ன நீ ஏன் இப்படி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்க? உன்ன பார்த்து எத்தன வருஷம் இருக்கும்? எவ்வளோ நான்லாம் வரணும், பார்க்கணும்னு தான் நெனைக்கிறது. என்ன பண்றது? இங்க சில கான்டாக்ட்னால என்னால வந்து அங்கே வர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரின்ட்டு அதுக்கப்புறம் வந்து